ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி அண்ட் தென் பார்த்திங்கன்னாக்கா நட்ஸ் எல்லாம் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். மிஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ணிவிட்டேன். ஈஸியாக வந்து செய்யலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ட்ரை கொப்பரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். ஸோ மிக்சியில் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு கொஞ்சம் பதமாக வந்து அரைச்சிக்கலாம். ஸோ அரைச்சிக்கலாம். இது நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து அரைச்சிக்கணும். இந்த மாதிரி வந்து அரைச்சிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீ ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரைச்சி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொடி பண்ணி வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டுட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக வதக்குறீங்களோ அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. இது வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். எஸ்பெஷலி ப்ரெக்னென்சி டைமில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ நல்லா வந்து இப்படி வறுத்து விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது நல்லா வந்து வறுத்துக்கணும். கொஞ்ச நேரம் வந்து இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கிட்டு ஸோ மாவு வந்து இப்போ தான் வந்து லைட்டாக வந்து சூடு இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா வறுத்து வச்சது வந்து நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேம் பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுத்துக்கிட்டுக்கோங்க. ஸோ அது சூட்டில் வந்து நல்லா வந்து கரைஞ்சிடும். ஸோ நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லைட்டாக வந்து கரைஞ்சினே இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போட்டுக்கோங்க. ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்சினே இருக்குது. ஸோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு பிகாஸ் ஆல்ரெடி நம்ம வறுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வறுத்துக்கணும். ஸோ தட் அது என்ன ஆகும்னாக்கா அது நல்லா வந்து வேணா 1.5 கீ வேணா கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் சூட்டில் வந்து அப்படியே வந்து வரட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆட்டம் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாரு ஒரு 10 to 15 minutes வரைக்கும்.